அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா முக்கிளை நரம்பு வலி. இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாங்கிறது என்னென்னா மண்டைக்கு போகிற ஒரு நரம்பு தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு நரம்பில் அதுவும் உண்டு. இது எப்படி வலி வருதுன்னா ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். அது மின்சாரம் தாக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலி வரும். இந்த வலி கொஞ்ச நேரம் தான் வரும், அப்படியே காணாமல் போயிடும். அப்பப்போ வரும். இது யாருக்கெல்லாம் வரும்னா 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாக வரும். இந்த வலி கன்னத்தில், தாடையில், பல், உதடு, சில நேரங்களில் கண், இந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் அந்த வலியாக வருது. எதனால் அப்படி வருதுன்னா இந்த ட்ரைஜெமினல் அந்த நரம்பில் ஏதாவது ஒரு அழுத்தம் ஏற்படும் போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சுற்றி ஏதாவது கட்டி மாதிரி ஏதாவது வளரும் போது அந்த கட்டி அந்த நரம்பை அழுத்தி இந்த வலியை உருவாக்குது. இந்த வலி தூண்டுவதற்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா சாப்பிடும்போது, ஷேவ் பண்ணும்போது, சிரிக்கும்போது, அழும்போது, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படும் போது, முகத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் எமோஷன்ஸை நம்ம அதிகமாக வெளிப்படுத்துகிறோமோ அவங்களுக்கெல்லாம் இது பிரச்சனையாக வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக நரம்புக்கும் கசப்பு சுவைக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த கசப்பு சுவை உடம்புல குறைவாக இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா கண்டிஷன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ கசப்பு சுவை அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய பேர் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, ஆனால் கசப்பு குறைவாக எடுத்துப்பாங்க. இப்போ கசப்பு சுவை குறைய குறைய நரம்பு பலவீனமாகும். அப்போல்லாம் இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜிக்கு கசப்பு சுவை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். எதுனா பாவக்காய் எடுத்துக்கலாம், சுண்டக்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கசப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது தொடர்ந்து எடுக்கலாம். வேறு என்ன பண்ணலான்னா நம்ம உணவுகள் ரீதியாக இதை கொண்டு போகலாம். கீரையில் வாதநாராயணன் கீரை, முடக்கத்தான் கீரை, இந்த கீரைகள்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வலியை வெளியே எடுத்துகிட்டு வர்றது. சித்த மருந்துகளில் பார்த்தா அமுக்குரா சூர்ணம், பூனைக்காளி சூர்ணம், திரிகடுகு சூர்ணம்லாம் கொடுப்பாங்க. தகுந்த மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் அதை அனுபவம் சொல்லுவாங்க. அதுக்குன்னா கரெக்டாக அதை டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உணவில் பார்த்தோம்னா எதெல்லாம் ஈஸியாக செரிமானமாகவும் அந்த மாதிரி உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எடுத்துக்கலாம். பைனாப்பிள் நரம்புகளை பலப்படுத்துகிற தன்மை அதுக்கு அதிகமாக உண்டு. ஆனால் தொடர்ந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா சூட்டை தரக்கூடியது பைனாப்பிள். வாரத்துக்கு ஒரு 2 நாள் பைனாப்பிள் எடுத்துக்கலாம். அதே போல் அருகம்புல் சாறு, டெய்லி அருகம்புல் சாறு குடிக்கலாம். வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லது. நரம்பை பலப்படுத்துகிற ஆற்றல் இந்த அருகம்புல் சாருக்கு உண்டு. தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் இந்த மின்சாரம் மாதிரி தாக்கக்கூடிய வலி ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். முகத்தில் 10 மாதிரி கூட போடலாம். சுக்குக்கு வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. சில பேருக்கு சில நேரம் வீக்கமாகவும் காணப்படும். அப்போல்லாம் இந்த சுக்கை 10 மாதிரி அரைச்சி எங்கே வீக்கமாக இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். நெய் எடுத்துக்கலாம். நெய் மதிய நேரத்தில் நெய் சாதம் ஒரு கைப்பிடி சாப்பிட்றது ரொம்ப பெரிய எஃபெக்டிவாக இது கொடுக்கும். பூண்டு எடுத்துக்கலாம், மஞ்சள் எடுத்துக்கலாம். அதே போல் புதினா எடுத்துக்கலாம். புதினா சாரை நம்ம கொடுக்கலாம். வேறு எதுவும் அதில் கலக்க வேண்டாம். கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே அந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாங்கிற பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப உதவி பண்ணும். என்ன மாதிரி முத்திரை இதுக்கு பயன்படுத்தலாம்னா பிராண முத்திரை பண்ணலாம். பிராண முத்திரையோட செயல்முறை விளக்கம்னா கடைசி 2 விரலை கட்ட விரலோட தொடர்பு. இந்த தான் பிராண முத்திரை. பிராண முத்திரை நம்ம பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா நம்ம எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பிராண முத்திரை பண்ணலாம். 20 நிமிஷம் பண்ணால் போதும். எப்போல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, இல்லை படுக்கையில் ஓய்வாக இருக்கும்போது, அந்த ஓய்வான நேரங்கள்லாம் இந்த பிராண முத்திரைக்கான நேரமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்ஸ் முத்திரை வச்சது தான். நம்ம எடுத்து வச்சோம்னா பெருசாக வேலை செய்யாது. அதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும். ஒரு 48 நாட்கள், 108 நாட்கள், அந்த மாதிரி தொடர்ந்து பிராண முத்திரை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் இதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், கபாலபதி பண்ணலாம், நாடி சுத்தி பண்ணலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தகுந்த யோகா ஆசிரியரோட மேற்பார்வையில் பண்ணும். ஆசனங்களில் பத்மாசனம் இருக்குது, வஜ்ராசனம் இருக்குது, தனுராசனம், புஜங்காசனம், சூரிய நமஸ்காரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா அந்த வழியிலேருந்து உங்களை படிப்படியாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரோம்.
காலையில் வந்து சூரியனை பார்க்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 5 நிமிஷம் தான் நேரடியாக சூரியனை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதே போல் இந்த கடல் பகுதியில் வந்து நம்ம வாக்கிங் போகலாம். இது ஏன்னா பஞ்சபூதங்களும் ஒன்றிணைகிற இடம் வந்து கடல் பகுதி தான். அந்த கடற்கரை போகிறோமா அந்த அலை அடிக்குதுல அந்த இடத்துல செருப்பு போடாமல் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வாக் பண்ணலாம். அப்போது வாக் பண்ணும்போது இந்த பிராண முத்ரா வச்சுக்கிட்டு நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதுவும் காலையில் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே. ஏன்னா 7 மணிக்கு மேலே வந்து ரேஸ் வந்து மாறும். அதனால் சூரியனை நம்ம கண்ணால் பார்க்கறது கூடாது. இந்த மாதிரி இந்த பீச் வாக்கும் இந்த 6 மணிலேருந்து காலையில் 7 மணிக்குள்ளே முடிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நியூராலஜியா பிரச்சனை வந்து வருது. ட்ரைஜெமினல் நியூராலஜியா பிரச்சனை வந்தால் உடனே வந்து மைண்டு ரொம்ப அப்செட் ஆகிடுது. என்னடா திடீர்னு வந்து பெயின் வருது, எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியலையே, இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷன் வருது. அப்போ அதுக்கு தகுந்த கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கேற்ற உணவு, அதுக்கேற்ற முத்திரை, அதுக்கேற்ற ஆசனங்கள், இது எல்லாமே கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து ரொம்ப எளிதாக வளர முடியும். நன்றி, வணக்கம்.